முத்துவும் மீனாவும் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப மேளதாளத்தோட வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். விஜயாவும் சந்திராவும் ஆலத்தி எடுக்கிறாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும். விஜயா மனோஜ் கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் கேக்குறாங்க, 2 பேரும் படிச்சிருக்கீங்க, முத்துவையும் மீனாவையும் எப்படி ஜெயிக்க விட்டீங்க, அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்றாரு, ஜட்ஜுக்கு ஒன்னும் தெரியலம்மா, சும்மா உட்காந்து படிக்காத முத்துவையும் மீனாவையும் ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, மனோஜ் உனக்கு எதுவும் தெரியலாட்டியும் அடுத்தால குறை சொல்ற பாரு. சரிம்மா ரோஹிணி, நீ எப்படி அவங்கள ஜெயிக்க விட்ட? ஆன்டி அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க, அது எங்களுக்கு சொல்ல வரல, அதனால முத்துவையும் மீனாவையும் ஜெயிக்க வச்சுட்டாங்க ஜட்ஜுன்னு சொல்றாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, வீட்டுல மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் எந்த ஒரு சண்டையும் வரலாட்டி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால அனுசரிச்சு போறாங்கன்னு ஜட்ஜு சொன்னாங்கன்னு வீட்டுல வந்து சொல்றாங்க. விஜயா மனோஜ் கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் இப்படி ஜட்ஜு சொன்னாங்களான்னு கேக்குறாங்க. 2 பேரும் இப்படி எதுவும் சொல்லவே இல்லை, முத்துவும் மீனாவும் வளர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க 2 பேரும் ஒத்தாப்புல. அண்ணாமலை கிட்ட ஜெயிச்ச காசை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க முத்துவும் மீனாவும். அண்ணாமலை சொல்றாரு, இந்த ஜெயிச்ச காசை வச்சு மேல ரூம் கட்டுங்கடான்னு சொல்றாங்க. முத்துவும் மீனாவும் சந்தோஷத்தோட மேல போய் பாக்குறாங்க கட்டுற ரூம் எப்படி இருக்கணும்னு. ரோஹிணி கிட்ட மனோஜ் சொல்றாரு, உன் மேல அவ்வளவு காதல் எனக்கு இருக்கு, அத வேற ஒருத்தவங்க எப்படி சொல்ல முடியும், அத நான் தான் சொல்ல முடியும், இன்னமும் உன் மேல எனக்கு காதல் கூடிக்கிட்டே இருக்குன்னு ரோஹிணி கிட்ட சொல்றாரு மனோஜ்.